இந்த உலகத்துல எவ்வளவு புத்திசாலிங்க இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள மாதிரி யோசிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக இந்த கேள்வியை கேட்டனா, இந்த படத்துல வர ஹீரோவும் இதே மாதிரிதாங்க. எல்லாரும் மாதிரி யோசிக்க முடியல, கிரியேட்டிவிட்டியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறாரு. அந்த மாத்திரையை எடுத்துக்கிறது மூலியமா அடுத்த 24 மணி நேரத்துக்கு அவர் மூளை பயங்கர புத்திசாலியா வேலை செய்யும். அதாவது இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுப்பாரு. ஒரு ஸ்கில்ல ஈஸியா கத்துப்பாரு. லாங்குவேஜஸ் ஈஸியா கத்துப்பாரு. இன்னும் சொல்லணும்னா, ஒரு மூளையே ஒரு பயங்கர புத்திசாலியான ஒரு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யும். ஒன்ஸ் அந்த 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மறுபடியும் பழைய மாரி மாறிருவாரு. திரும்ப அந்த மாத்திரைய எப்ப எடுக்குறாரோ, அப்பதான் அந்த இன்டெலிஜென்ட் ஆகக்கூடிய ஒரு பவர் அவருக்கு கிடைக்கும். இந்த மாத்திரைய பத்தி முழுசா எந்த விஷயமும் தெரியாம, அந்த மாத்திரைய எடுத்து எடுத்து பயங்கர புத்திசாலியா மாறுறாரு. அத வச்சுக்கிட்டு நெறைய பணம் சம்பாரிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க. விட்டுட்டு போன லவ்வர் வர்றாங்க. கனவுல வாழ வேண்டிய லைஃப்ப நெஜத்துல வாழ்றாரு. லைஃபே ரொம்ப ஜோரா இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்குது. ஒரு மிகப்பெரிய கம்பெனில சிஇஓவா மாறுற அளவுக்கு ஒரு வேலை அவருக்கு ஒண்ணு கிடைக்குது. இதுவரைக்கும் படம் கொஞ்சம் நார்மலா இருக்கும். பட் அந்த மாத்திரையால அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. படத்தோட பேர் லிமிட்லெஸ். வேற லெவலான ஒரு படம். சரி போங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஹைட்டான பில்டிங் மேல இருந்து குதிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஹீரோ. இவரை காப்பாத்துறதுக்காக கதவை அவசர அவசரமா உடைச்சிட்டு இருக்க ஒரு சிலர். இதுக்கு இடையில இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சாவறதுக்கு நான் கீழே வந்தே செத்துருவேன்டான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி நின்னுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நவரச சிச்சுவேஷன்ல இந்த கதை ஆரம்பிக்குது. இவரு தான் நம்ம பார்த்த ஹீரோ. பேரு எடிமோரா. இவரை பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இவரு பேருக்கு ரைட்டர்னு சொல்லிக்கிட்டு குடிச்சிட்டு குப்பாரக்க விழுந்து கிடக்கிறதா நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம காசுக்காக ஒரு கம்பெனில 3 வாரத்துல நான் புக் எழுதி தந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி தான் குடிச்சு இப்ப போதையில சுத்திட்டு இருக்கிறான். இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேற இருக்கு. அந்த பொண்ணோட காசுல தான் இப்போ வரைக்கும் தலைவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. பட் இவங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பயே ஓடி போயிருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் அவர் எக்ஸ் ஒய்ஃபோட பிரதரை மீட் பண்ணுவாரு. அவன் வந்து மச்சான் நீ இன்னும் புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு குடிச்சுதான் இருக்கிறியா? சரி வா, வாழ்க்கை எப்படியோ போட்டு நாசமா, நம்ம வா குடிக்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உத்தமனா பேசி இருந்தவங்க இப்ப கூட்டா சேர்ந்து குடிக்க போறானுங்க. சோ இப்ப எடி கேக்குறாரு, நீ என்னப்பா இன்னும் அந்த ட்ரக் எல்லாம் வித்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல இப்ப நான் தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இப்படியே அவனுங்க ரெண்டு பேரும் போதையில பேசிட்டு இருக்கும்போது, மச்சான் உன்னால புக் எழுத முடியலங்கிறது உன் தப்பு இல்ல, அது கிரியேட்டிவிட்டி பிரச்சனை, இதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து காட்டுறான். இத பார்த்த உடனே எட்டிக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை ட்ரக்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இவன் ஆல்ரெடி ட்ரக்ஸ் விற்கிறவன் தான், இவன் கொடுத்து வாங்கி அது அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரியே வேணாம்னு சொல்லிடுறான். உடனே பாத்தியா என்னையே தப்பா நினைக்கிற பாத்தியா மச்சான், இது ட்ரக்ஸ் கிடையாரா, இனிமே கவர்மெண்டே அப்ரூவ் பண்ண போற ஒரு டேப்லெட் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்றான். இந்த ஒரு மாத்திரையோட விலையே 1 லட்சம் ரூபா. என்னது 1 லட்சமா? அப்படி என்னடா பண்ணும் இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வில்லேஜ் விஞ்ஞானி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது மச்சான், நம்ம மூளையோட 100%ல வெறும் 20% தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மிச்சம் இருக்க 80% நம்மளால யூஸே பண்ண முடியாது. ஒருவேளை மீதி இருக்க அந்த 80% உன்னால யூஸ் பண்ண முடிஞ்சா உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பாரு. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கல ஒரு புக்க 3 வாரமா எழுதுறதுக்கு, அதெல்லாம் சும்மா 1 மணி நேரத்துல எழுதிடலாம். உன்னால இன்னுமே அதிகமா கிரியேட்டிவிட்டியா யோசிக்க முடியும். நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம். இப்படி எல்லாம் பேசி பேசி நம்ம எட்டியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறான் இந்த வில்லேஜ் விஞ்ஞானி. சோ இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு போல. அதனால அவசர அவசரமா காடியும் அந்த மாத்திரையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப வீட்டுக்கு வர எட்டிக்கு அந்த மாத்திரை மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிருது. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை போடுறான். இப்படி இந்த மாத்திரையை போட்டுட்டு பொறுமையா படிக்கட்டு மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஒரு மாதிரி காமா ரிலாக்ஸா ஃபீல் பண்றான். இப்படி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியே அவனோட ஹவுஸ் ஓனர் பொண்ணு காட்டுக்குதுன்னு கத்திட்டு இருக்குது. ஏதோ வாடகை பிரச்சனை போல. இவனும் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி ரிலாக்ஸா வெளியே போறான். அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு நடக்கிறது எல்லாமே ஸ்லோவா தெரியுது. திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறான். வித்தியாசமான்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டா பேசுறான். இவன் இந்த மாதிரி பேசுறாளே கிடையாது. இது அந்த பொண்ணுக்குமே தெரியும். அந்த பொண்ணுமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் பாக்குது இவனை. இதை விட ஆச்சரியமான விஷயங்கள் இனிமே தான் நடக்க போகுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு கையில ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்குள்ள ஓரமா குட்டியா ஒரு நோட் இருக்கும். அதுல எழுதிருக்க பேரை பேசிட்டு இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப கடகடன்னு அந்த புக்கை பத்தி எல்லா விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி அந்த பொண்ணையே பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றான். ஆக்சுவலா இவன் இந்த மாதிரி படிக்கிற ஆளே கிடையாது. எப்பயோ அவன் ஆளுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த புக்கை தெரியாதனவும் புரட்டி இருப்பான். அது அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் இப்ப பேசிட்டு இருக்கான். சோ இப்ப அவன் பேசிட்டு இருக்கும்போது இவனுக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த மாத்திரையால தான் இந்த எஃபெக்ட்லாம், நம்மளுக்குலாம் அவ்வளவு அறிவு கிடையாது அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அப்படியே அமுச்சு விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். வீடு அலங்கோலமா கிடக்குது. வேலையாவே அவசர அவசரமா வீட்டை தான் கிளீன் பண்றான். வீட்டை கிளீன் பண்ணி முடிச்ச கையோட டேபிள் உட்காந்து புக் எழுத ஆரம்பிக்கிறான். 3 வாரத்துல புக் எழுதி தந்துருன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் குடிச்சான் இல்லையா, அந்த புக்கு தான் தலைவர் முதல்ல உட்காந்து எழுதுறாரு. 20 நிமிஷத்துல முடிச்சிடறான். முடிச்ச கையோட நேரா அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு ஒரு பேஜை படிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்றான். இவனுங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு 2 பக்கம் திருப்பி படிச்சு பாக்குறானுங்க. படிச்சு பார்த்தனே ஒரு ஆச்சரியம், இவனா இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எழுதிருக்கிறது அப்படின்னு. இப்ப இந்த நியூஸ் எங்க பார்த்தாலும் பரவுது. இவன் கேஷ்லா வீட்டுக்கு வந்து பாக்குறான். நிறைய கால்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் கண்டுக்காம போய் படுத்து தூங்கிடுறான். இப்ப காலைல எழுந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுறான். அந்த மருந்தோட எஃபெக்ட் எல்லாம் போயிருது. இப்போ மச்சான் கிட்ட போயிட்டு டே நீ நேத்து ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தல, அது நல்லா இருந்துச்சு, இருந்தா இன்னொன்னு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான்.
அப்பதான் இவன் ஃபேஸ பார்க்குறான். ஆப்பிள் பழம் மாரி எவனோ அடிச்சு பழுக்க வச்சிருக்கானுங்க. "டேய் மச்சான் உன்ன யார்றா போட்டு பொளந்தது? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது ஆல்ரெடி மச்சான் வேற அடி வாங்கியிருக்கான்ல. கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும் போல. கொஞ்சம் திமிரா பேசுறான். "தக தகன்னு இருந்த என் ஃபேஸ தர்பூசணி பழம் மாரி பழுக்க வச்சுட்டு போயிருக்கானுங்க. உனக்கு இப்ப மாத்திரை வேணுமா?" அப்படிங்கிற மாரி. எடியும் பொறுமையா, "இல்ல மச்சான் உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பிரச்சனையில இருந்தேன்னு. நேத்து தான் மச்சான் அவ்வளோ பிரச்சனையும் சால்வ் ஆனுச்சு. கொஞ்சம் அந்த மாத்திரை பேர மட்டும் சொல்லு மச்சான். நான் வெளிய வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் வற்புறுத்தி கேட்கும்போது தான் அவன் சொல்றான். "அட தற்குறி அது மாத்திரையே கிடையாதுடா. அது ஒரு ட்ரக்கு. நேத்து நான் ஏதோ போதையில குடுத்துட்டேன். சரி ஓகே. அது வேணும்னா சொல்லு. எனக்கு ஒரு வேலை பண்ணு நான் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரிலாம் கொஞ்சம் திமிரா பேசிட்டு கண்டிஷன்லாம் போட எட்டியும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். "அட பாவி! நேத்து அப்ப அந்த ட்ரக்க வச்சு தான் விஞ்ஞானி அளவுக்கு பேசினியாடா?" அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, "சரி ஓகே சொல்லி தொல செய்றேன்." அப்படிங்கிற மாரி என்ன செய்யணும் அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஒண்ணும் இல்ல என் ஃபேஸ ஆல்ரெடி அடிச்சு பேத்து வச்சிருக்கானுங்க. இப்போதைக்கு என்னால வெளிய போ முடியாது. நீ என்ன பண்றன்னா, கீழ போயிட்டு என்னோட ட்ரெஸ் இருக்கும். அத எடுத்துக்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டா." அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். கியூட்டா இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு கீழ குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு, நேரா வந்து "மச்சான் மாத்திரை எங்க வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது தான், ஒரு பேரெதிர்ச்சியான சம்பவம். யாரோ ஒரு தலையில சுட்டு சாகடிச்சிருக்காங்க. உடனே போலீஸ்க்குலாம் கால் பண்றாரு. கால் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. இவன எதுக்காக கொல்லணும்? ஒருவேள ட்ரக்ஸ தேடி தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடு ஃபுல்லா அலசி ஆராய்றாரு. கடைசியா அந்த கிச்சனோட மூலையில அந்த ட்ரக்ஸ், கொஞ்சம் பணம், புக் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. சோ இப்போ அந்த வீட்ல சந்தேகப்படுற மாரி எதுவும் இல்லாதனால இவர கூட்டிட்டு போய் விசாரிக்கும்போது இவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. யார் என்னதுன்னு கேட்கறாங்க. இல்லங்க நான் அவரோட மச்சான் தான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்படி இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆக இவனும் அந்த மாத்திரைய டெய்லி ரொட்டீனாவே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் தலைவன் எதிர்பார்த்தத விட பயங்கர இன்டெலிஜென்ட்டா, பயங்கர ஸ்டைலிஷா மாறிட்டு வரான். நெறைய லாங்குவேஜஸ கத்துக்கிறான். எல்லாத்தையுமே குயிக்காவே கத்துக்கிறான். இன்னும் சொல்லணும்னா இந்த பியானோலாம் இருக்கும் தெரியுமா? அத கூட பயங்கரமா வாசிக்கிறான். நாள் ஆக ஆக அவன் நெனச்சது எல்லாத்தையுமே அவனால பண்ண முடியுது. அவன் கனவுல வாழ வேண்டிய லைஃப நிஜத்திலேயே வாழ்றான். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. லக்ஸூரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்ளோ கிடைச்சுமே அவனுக்கு ஆசை அடங்கல. தொட்டதெல்லாம் தொடங்குதுங்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனே முடிவு பண்ணிக்கிட்டான். ஷேர் மார்க்கெட்ல இறங்குறான். ஸ்டார்டிங்லயே $100 வரைக்கும் போட்டு $10,000 வரைக்கும் லாபம் எடுத்துறான். இவன் இவ்வளவு லாபம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் கையில இருக்க காசை ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்ல. அதுக்காக என்ன பண்றான்னா, அந்த ஏரியாலயே லோக்கலா ஒரு டான் இருக்கான். பைத்தியக்காரனும் சொல்லலாம். அவன்கிட்ட போய் பணம் கேட்கறான். ஆனா அவன் பணம் கொடுக்கும்போதே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டு கொடுக்குறான். "நீ மட்டும் பணத்தை ரிட்டர்ன் தரல, உன் கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன், தோலை உரிச்சிருவேன்." இப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா மிரட்டி தான் அந்த பணத்தையே தர்றான். அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தான் இவன் ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றான். பட் அவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலுமே தலைவனுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பயங்கரமா நாலேஜ் இருக்கும் போல. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பயங்கரமா மில்லியன்லயே சம்பாதிக்கிறான். இப்படியோ மில்லியன் கணக்குல சம்பாதிக்கிறத ஒரு பிசினஸ் மேன் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அவரே நேர்ல வந்து இவன்ட்ட பேசுறாரு. "தம்பி உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு பிசினஸ் மேன் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அவரை போய் பாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னா அவருக்கே பயங்கரமா ஃபீல் ஆயிருது, பெருமையாயிருது. அப்படியே ஆகாயத்துல மிதக்குறாரு. அப்புறம் இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க கிட்ட சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமைப்பட்டுக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளவு முன்னேறி இருக்காருன்னு நினைச்சு அவங்களும் பயங்கரமா ஹாப்பியா வராங்க. அட பாவி இவ்வளவு டேலண்ட்டை வச்சுக்கிட்டாடா என்னைய போய் காதலிச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பிசினஸ் மேனை மீட் பண்ண போறதெல்லாம் நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸாவே வருது. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா பெருமைப்பட்டு உட்காந்துருக்காங்க. இப்போதான் நம்ம எடியை காமிக்கிறாங்க. அவர் அந்த பிசினஸ் மேனை மீட் பண்ண போறாரு இல்லையா, அப்படி போகிற வழியிலே யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆயிட்டு வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும். அவர் ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுல ஏதோ கண்காணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அவரும் வந்து பார்த்திருப்பாரு. இப்போ அதெல்லாம் பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவருக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது. அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கட்ட ஆரம்பிக்குது. பட் அவர் இந்த ஸ்டேஜ்ல இப்படி நடக்கிறத ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல. அப்புறமா ஃபைனலா போய் அந்த பிசினஸ் மேனை பாக்குறாரு. அவர்கிட்டயும் பயங்கர தெளிவா புத்திசாலித்தனமா பேசுறாரு. இதை கேட்டு இந்த பிசினஸ் மேன் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க போறாரு போல. சோ சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து நாளைக்கு இந்த ஃபைலை செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொடு, நான் உன்னை இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் இவனை கையிலே பிடிக்க முடியல. அவ்வளவு சந்தோஷமாகறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்தோட நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. மறுபடியும் அதே மாதிரி தான். இப்பதான் ரியலைஸ் பண்றான். கடந்த 10 நிமிஷமா நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. நடந்து வந்தது, யாரோட பேசுனது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. டோட்டலா பிளாங்க் அவுட் ஆயிட்டான். இதோட முடியல, மறுபடியும் கண்டினியூ ஆகுது. எங்கெங்கயோ போறான், என்னென்னமோ பண்றான், கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போறான், வர்றான். இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறான், பெட்ல இருக்கிறான். அடங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எழுந்து உட்காந்து, நேத்து அங்க போனோம், இங்க வந்தோம், அங்க இன்னும் பிளாங்க் அவுட் ஆச்சு, இப்ப மறுபடியும் பெட்ல இருக்கிறோம், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு யோசிக்க கூட டைம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த பிசினஸ் மேன் வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனா ரியலைஸ் பண்றான். இந்த மாத்திரை போட ஆரம்பிச்சதுல இருந்தா இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாத்திரை போட வேணாம், எப்படியாச்சும் இந்த பிசினஸ் மேன்ட்ட மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே டயர்டாவே அங்க அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போறான். போகும்போதே யோசிச்சுட்டே போறான். போகுமா இல்ல டெங்கு வந்துச்சுன்னு வீட்டுல பத்துவுமா, இவன்ட்ட போனா கேள்வி மேல கேள்வியா கேட்பான். இன்னைக்கு மாத்திரை வர போடல, கண்டுபிடிச்சிடாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியா அவர் முன்னாடி உட்காந்து பேசுறான். ஒரு மாதிரி பயம், பதட்டம், கையெல்லாம் நடுங்குது. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்பதான் சடனா திரும்பி பார்க்கறான். டிவில ஒரு நியூஸ் ஓடுது. அந்த நியூஸ்ல ஒரு பொண்ணு இறந்துட்டதா காமிக்கிறாங்க. அதை
பார்த்தோனே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங். ஆக்சுவலா நேத்து நடந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். ஒரு கிளிம்ப்ஸ் மாரி. நேத்து நைட் அந்த பொண்ணு கூட இருந்திருப்பான் போல. அந்த பொண்ணு இறந்துட்டதா இப்ப நியூஸ்ல போட்டுருக்காங்க. அத பார்த்தோனே தலையும் புரியல, காலும் புரியல. அவர்கிட்ட ஏதேதோ ஒளறி கொட்டிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு ஓடி வரான். அன்னைக்கு மச்சான் வீட்ல டேப்லெட்டோட சேர்த்து நோட்டு, பணம்லாம் எடுத்திருப்பான் இல்லையா? அதுல அந்த நோட்ட தான் இப்ப தேடிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அவன் ஒரு ட்ரக் விக்கிறவன் அப்படிங்கிறதுனால, அந்த யார் யார்ட்டலாம் குடுத்தாங்கிற டீட்டெயில் ஃபுல்லா அந்த நோட்ல தான் இருக்கும் போல. எப்படியோ அந்த நோட்ட கண்டுபிடிச்சிடுறான். இதுவரைக்கும் அந்த மாத்திரை யூஸ் பண்ண எல்லாரோட நம்பரும் அந்த நோட்ல இருக்குது. இப்ப கால் பண்ணி விசாரிக்கும்போது தான் தெரியுது, இதுவரைக்கும் அந்த மாத்திரைய போட்டுட்டு இருந்த யாருமே இப்போ உயிரோட இல்ல. அப்படியே ஆடி போறான். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த நோட்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்றான். அதே சமயத்துல இவன ரொம்ப நாள் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? அவனுமே இப்ப இவன் பக்கத்துல தான் இருக்கிறான். அந்த நோட்ல இவன ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்பர் வந்திருக்குது. அது தெரியாம கால் பண்ணிடுறான். பக்கத்திலேயே ரிங் அடிக்குது. அந்த சத்தத்த கேட்டோனே எட்டிக்கு மூச்சே நின்னு போச்சு. அவ்வளவுதான் கொலைகாரன் பக்கத்துல தான் நிக்கிறான். மாட்டுனா காலி. தெய்வமே என்னை காப்பாத்து இந்த கொலைகாரன்ட்ட இருந்து அப்படிங்கிற மாரி ஓடி எப்படியோ அவன்ட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இப்படி தப்பிச்சு வர வழியிலே இந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் கடன் குடுத்தான் இல்லையா? அவன்ட்ட மாட்டிக்கிறான். என்ன கண்ண ரிட்டர்ன் குடுக்கல போல. அன்னைக்கே என்ன சொன்னான்? கடன ரிட்டர்ன் குடுக்கலன்னா தோல உரிச்சிருவேன், கை கால உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தானே குடுத்தான். என்னதான் சைக்கோவா இருந்தாலுமே சொன்ன விஷயத்துல நியாயமா இருக்கிறான். கையில மாட்டோனே வச்சுட்டு பொங்கு பொங்குன்னு குத்துறான். இந்த வலி தாங்க முடியாம அந்த மாத்திரைய போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்பதான் அந்த சைக்கோ இருக்கான்ல, அவன் அந்த மாத்திரைய வாங்கி போட்டுக்கிறான். போட்டது மட்டும் இல்லாம, "மாத்திரை எங்கடா தம்பி வாங்குன? நல்லா இருக்கு. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இந்தா உன் பணம்" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த எடுத்துட்டு வந்து குடுத்துடுறான். இப்ப எப்படியோ அச்சு புச்சு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த நோட்ல இருக்க லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஷாக்கு. அதுல அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட நம்பர் இருக்குது. அந்த பயபுள்ள என்னென்னலாம் வேலை பார்த்திருக்கு பாருங்க. சொந்த அக்காக்கு அந்த டேப்லெட்ட குடுத்திருந்திருக்கான். பதறி போய் அவனோட எக்ஸ் ஒய்ஃப போய் பார்க்குறான். பார்த்தா அது சைக்கோ மாரி உட்கார்ந்திருக்குது. "எம்மா எம்மா என்னம்மாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், என் 6 தம்பி இருக்கான்ல, என் நிலைமைய பார்த்துட்டு ஒரு டேப்லெட்ட குடுத்தான். அந்த டேப்லெட்ட வழக்கமா போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு. என்னைக்கு அந்த டேப்லெட் முடிஞ்சுச்சோ அவ்வளோதான். டாக்டர் அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. என் தம்பி இந்த டேப்லெட் குடுத்தான்னா முழுங்கிராத. அடி பாவி! இத மொதல்லயே சொல்ல மாட்டீங்களாடி? குடும்பமே இப்படிதானாடின்னு சொல்லிட்டு அடி வேர்லாம் கலங்குது. ஆக்சுவலா ஒண்ணு அந்த டேப்லெட்டே போடக்கூடாது. ஒரு வேள போட்டுட்டா ரெகுலரா போட்டுட்டு இருக்கணும். இந்த ஒரு விஷயம் இவருக்கு இப்ப தான் தெரியுது. மயக்கம் வர மாரி இருக்கு. நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. ரோட்ல அப்படியே நடந்து வராரு. அவ்வளோதான். லைஃபே போச்சுன்னு நெனைக்கிறாரு. இதுக்கப்புறமா உள்ளதெல்லாம் பார்ட் 2 வீடியோவா நாளைக்கு அப்லோட் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.